Thursday ஈவினிங் அன்னைக்கு மாவு கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதனால டின்னருக்கு ஒரு சிம்பிளான டிஷ்ஷா ரெடி பண்ணணுன்ட்டு பரோட்டா போட்டுறலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். பரோட்டா போட்டா சைட் டிஷ் தேவைப்படும். ஸோ அதுவும் வேண்டாங்கிறனால முட்டைக்கொத்து பரோட்டாவா ஒரே ஐட்டமா முடிச்சாச்சு. ஏன்னா, ஒரே ஒரு பொருள் அந்த ஒரு பொருள வாங்கி ஒளிச்சு வச்சிருந்தேன். அத வந்து சின்ன பையன் கண்டுபிடிச்சிட்டான். அது என்ன பொருள்னா, இந்த ஃபுட் கலர் தான். இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கி ஒளிச்சு வச்சிருந்தேன். அவன் வந்து நேத்து அத கண்டுபிடிச்சுட்டு, ரெயின்போ கேக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரே அடம். ஸோ அதில வந்து 4 கலர்ஸ் இருந்தது. அந்த 4 கலர்ஸ மட்டும் யூஸ் பண்ணி நான் கேக்கோட பேஸ ரெடி பண்ணி வச்சுட்டேன். விப்பிங் கிரீம் இல்லாததுனால முதல் நாள் கேக் டெக்கரேஷன் பண்ணல. ஸோ மறுநாள் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு விப்பிங் கிரீம் வாங்கிட்டு வந்துட்டு, இன்னைக்கு வந்து கேக்கோட டெக்கரேஷன் முடிச்சாச்சு. வீடியோல என்ன இருக்கோ அதே கலர்ஸ், அதே டிசைன் அப்படியே பண்ணணும்னு சொல்லியிருந்தான். ஸோ அவன் கேட்டபடி வந்து கேக் பண்ணி குடுத்தாச்சு. இது வந்து என்னோட 2வது கேக். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். என்னைக்கெல்லாம் கேக் பண்றோமோ, அன்னைக்கெல்லாம் பர்த்டே செலிப்ரேஷன் தானே. ஸோ அவனோட பர்த்டே செலிப்ரேஷன் அகைன் இன்னைக்கும் முடிச்சாச்சு. இந்த ரெயின்போ கேக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.